வணக்கம். யூஜி டிஆர்பி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மெக்கானிக்ஸில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி ஆஃப் தி ரொட்டேஷனல் பாடி அண்ட் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, முக்கியமான ஒன்று. ரைட்டா, சரி. அந்த வீடியோ என்ன பண்ணுங்க, மறக்காம உங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருப்பாங்கல்ல, வித் டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி இப்போ வர்ற டெட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களாலும் சரி, பிசிக்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கன்னா கண்டிப்பாக உதவும்ண்ணே. ரைட்டா, ஏன்னா வந்து டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ற மாதிரி ஒரு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இதையும் சேர்த்து படிங்க. ஏன்னா வந்து அடுத்து வர்ற போஸ்டிங்ஸ்க்கு டெட் எக்ஸாமினேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா, சரி. அதனால பிஎஸ்சி பிஎட்டும் எம்எஸ்சி பிஎட் எம்எட் எம்ஃபில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரைட்டா, சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கூடிய அந்த முரியேசன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெரிவேஷன்ஸ்லாம் இருக்குது. ரைட்டா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலிடு, ஸ்பியரு, ஷெல்லு, சிலிண்டரு, அந்த வாட்டர் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெரிவேஷன்ஸ் இருக்குது. ரைட்டா, ஆனால் வந்து எக்ஸாமினேஷனில் வந்து டெரிவேஷன் கேட்கறது இல்லை, உங்களுக்கே தெரியும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அப்படி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் டேரெக்டாக கேட்குறாங்க. ரைட்டா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ரொட்டேஷனல் பாடி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட வேல்யூ, அதோட யூனிட் முதல் கொண்டு கேட்குறாங்க. ரைட்டா, ஜஸ்ட் நம்ம எம்கேஎஸ்ஓ இல்லாட்டி சிஜிஎஸ், எஸ்ஐ யூனிட் இந்த மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணி கூட கேட்கலாம். ஏன்னா வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூஸ், இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் தி ஆக்சிஸ், இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பொறுத்த மட்டும் இந்த வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. ரைட்டா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ சாலிட் ஸ்பியர் அபவுட் தி ஆக்சிஸ் டயாமீட்டர் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் டேரெக்டாக கேட்குறாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸாமினேஷன்ல கூட இந்த வேல்யூஸ் கேட்குறாங்க. ஆனால் வந்து நம்ம யூஜிலே படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல போய் டெரைவ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ரைட்டா, அப்படின்னாலும் டெரைவ் பண்ணுறதுனா நம்ம எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். அதனால நம்ம தேவையில்லை, ஜஸ்ட் ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் எழுதியிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை மட்டும் படிச்சுட்டா போதுமானது. ரைட்டா, சரி. ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, என்னன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எந்த லெட்டரால நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஐ, தட் இஸ் இப்போ ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா. ரைட்டா, தட் இஸ் ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர். வேற எம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சது. ரைட்டா, மாஸ். ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், நாட் ஏ ரேடியஸ். மீன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் என்ன வேணா இருக்கலாம். என்ன நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து லைக் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த பார்ட்டிகுள்ள அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ரைட்டா, தட் இஸ் எம் ஆர் ஸ்கொயர். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா, நம்ம இதில் எழுதுற நீங்களே மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, இதே நம்ம வந்து டேரக்டா அந்த யூனிட்டை வந்து நம்ம அரே பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மோட மாஸோட யூனிட் நமக்கு என்ன தெரியும், கிலோகிராம். ரைட்டா, கிலோகிராம். நெக்ஸ்ட் ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு வந்து யூனிட் வந்து மீட்டர். ரைட்டா, அப்போ எம் ஸ்கொயர். ரைட்டா, அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா, மறந்துக்கூடாது, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். எதுக்கு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. ரைட்டா, சரி. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் எழுதியிருக்கோம், அது ஈக்குவல் டு கேபிட்டல் எம் கே ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதோட நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு முன்னாடி வந்து சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் மாஸ் நம்ம பார்த்துருப்போம். இங்கே இந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பாயிண்ட் கே அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ரைட்டா, சரி. அப்போ இந்த கே அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன். ரைட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன். இந்த ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நம்ம பிஜிடிஆர்பிலாம் பார்த்துப்போம். ரைட்டா, கே அப்படிங்கிற வேல்யூ. ரைட்டா, அப்போ இந்த கே இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸா, இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸா. ரைட்டா, அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விளக்கம் நமக்கு தேவையில்லை. ரைட்டா, ஜஸ்ட் கே மீன்ஸ் த ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன். ரைட்டா, நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன். ரைட்டா, போனதுக்கே சென்ட் பண்ணாம கிடக்குது, பண்றேன். ரைட்டா, சரி. அப்போ பாருங்க ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர், அதர்வைஸ் எம் கே ஸ்கொயர், கேபிட்டல் எம். இது வந்து ஒரு மாஸ். இப்போ என்ன சொல்லிக்கோம்னா நம்ம நிறைய பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணாம ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம்னா என்ன சொல்லுவோம், ஒரு பாயிண்ட் இல்லாட்டி எம் எக்ஸ் ஸ்கொயரோ இல்லாட்டி எம் ஆர் ஸ்கொயரோ இல்லாட்டி எம் ஒய் ஸ்கொயரோ வாட்டர் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாஸ் இருக்கு, அதாவது எல்லா ஹோல் மாஸையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் ரைட்டா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹோல் மாஸ் கேபிட்டல் எம், கே வந்து ரேடியஸ் ஆஃப் ஜெனரேஷன் கே ரைட்டா. சரி, அப்ப ஐஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர் ரைட்டா. இதுக்கும் சேம் யூனிட் தான் ரைட்டா, பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது ரைட்டா. அப்ப இந்த இடத்துல நம்ம கே வேணும், ரேடியஸ் ஆஃப் ஜெனரேஷனோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஐ பை ரூட் எம். அப்ப கே இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை எம் ரைட்டா. அப்ப ஒரு நம்ம எக்ஸாமினேஷன்ல ப்ராப்ளம் ஓரியன்டா கேஸ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ கொடுத்துட்டு மாஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஜெனரேஷனோட வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்ம்ல நம்ம புட் பண்ணி அதோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா போதுமானது. ஸோ இப்போ இது மூலமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேவோட வேல்யூ ஈஸி அப்டைன் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் இந்த பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் பாருங்க. நம்ம வந்து லீனியர் மோஷன் அண்ட் ஆங்குலர் மோஷன் அப்படின்னு ரெண்டு நமக்கு தெரியும். அப்ப இந்த லீனியர் மோஷன் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் மோஷன்லயும் சரி இந்த ஆங்குலர் மோஷன்ல அந்த ஆங்கிள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஆங்குலர் மோஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரோல் பண்ணுது. இப்ப என்னன்னு பாருங்க, லீனியர் மோஷன் எப்படி எழுதும் பாத்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஏ அப்படின்னு எழுதுவோம் ரைட்டா. எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், எம் அப்படிங்கிறது என்னது மாஸ், ஏ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். டைரக்டா ஒரு அப்படி உருண்டு நேர உருண்டு போகுது அப்படின்னு வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்சலரேஷன், லீனியர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் போகுது அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் லீனியரா போய்கிட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிள் இப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னு ஒரு டயர் வச்சு இப்படி சுத்திட்டே இருக்கணும்னா அந்த இடத்துல வந்து இந்த ஏ வந்து சப்ஸ்டிட் பண்ண முடியாது, இந்த ஆக்சலரேஷன் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் எ டார்க் ரைட்டா. அப்ப இந்த ஃபோர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீனியர் மோஷன்ல எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னா இந்த ஆங்குலர் மோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டோ மீன்ஸ் தட் இஸ் எ டார்க் ரைட்டா. டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ ஏ சாரி ஐ ஆல்பா. இப்போ இங்க ஐங்கிறது என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆல்பா அப்படிங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன் ரைட்டா. ஆல்பா அப்படிங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், இது வந்து லீனியர் ஆக்சலரேஷன் ஏ, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா ரைட்டா. ஜஸ்ட் இதை ஞாபகிட்டா போதுமானது ரைட்டா. அப்ப இதுக்கு என்ன யூனிட்டோ அதே தான் இதுக்கும் யூனிட்டே ரைட்டா, ஜஸ்ட் சேம் தான் ரைட்டா. இப்ப நம்ம இதுக்கு போட்டா கூட சேம் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க ஆங்குலர் மோஷன் சாரி ஆங்குலர் மொமெண்டம் ரைட்டா. நம்ம வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஆங்குலர் மொமெண்டம் பார்த்துருப்போம். அதுவாக பாத்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஆங்குலர் மொமெண்டம் எல் ஜே இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. எல் ஜே அப்ப எஸ் இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எல்ல மட்டும் தான் பார்க்க போறோம் ரைட்டா. சரி, அதெல்லாம் பாருங்க எல் ஜென்ரலா வந்து அதோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஆர் கிராஸ் பி ரைட்டா. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இன்கேஸ் நம்ம வந்து அதோட வந்து பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் நம்ம சொல்லணும், அதாவது என்ன சொல்றது பிசிக்கலா நம்ம சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆர் கிராஸ் பி நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா தட் இஸ் எம் இந்த இருக்குல்ல இது மேக்னிடியூட் இருக்குல்ல எல் ஈக்குவல் டு ஆர் பி சைன் தீட்டா ரைட்டா. இன்கேஸ் தீட்டா வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு 90 டிகிரி இருக்கு அப்படின்னா ஆர்பி ஜஸ்ட். அப்ப எல் அப்படிங்கிறது ஆர்பி டிஸ்டன்ஸும் மொமெண்டமும் ரைட்டா ரைட்டா. இன்கேஸ் வந்து பாருங்க நம்ம வேற மாதிரி எப்படி எல்லாம் பாருங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும் ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் ரைட்டா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. பி அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா பி ஈக்குவல் டு எம்பி அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டத்துல எழுதிக்கலாம் ரைட்டா. அப்ப எம் ஒன்னு கான்ஸ்டன்ட் வரும், அது பெருசா என்ன சொல்றது வெக்டார்ல ரோல் பிளே பண்ணாது. நெக்ஸ்ட் அப்ப ஆர் கிராஸ் பி ரைட்டா, இது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வேற நமக்கு மீனிங் கிடைக்கும் ரைட்டா. ஏன்னா வந்து வெக்டார் ப்ராடக்ட், ஏன்னா வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து மைனஸ் கிடைக்கும் ரைட்டா. அதனால பார்த்து அப்ப எம் இன்ட்டு ஆர் கிராஸ் பி ரைட்டா. பிங்கிறது இந்த வெலாசிட்டி. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஆர் கிராஸ் பி வந்து நம்ம எப்படி இருக்கலாம் எம் ஆர் சைன் எம் ஆர் பி சைன் தீட்டா அப்படின்னு கூட எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம் ரைட்டா. எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுதுக்கு ரெடியா இருக்கும் ரைட்டா. சரி, அப்ப சிம்பிளா அதோட மேக்னிடியூட் வந்து பாத்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா. ஏன் வந்து ஆர்பி சைன் தீட்டா நம்ம எழுதணும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எம் வந்து மல்டிப்ளை பண்ண போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் இன்ட்டு ஆர்வி சைன் தீட்டா ரைட்டா. ஏன்னா எம்பி அப்படிங்கிறது மொமெண்டம், அப்ப ஆர்பி சைன் தீட்டா அதான் வேற ஒன்றும் கிடையாது. சரி, அப்ப இது வந்து வெக்டார் வந்து மேக்னிடியூட் ரைட்டா. இதோட வேல்யூ நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும், அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க இதோட யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆங்குலர் மொமெண்டத்துக்கான யூனிட் பாருங்க கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ரைட்டா. சரி, இன்னும் அதர் கேஸ் எப்படிலாம் பாத்தீங்கன்னா ஜூல் செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ஜூல் செகண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடிஃபைட் இது பிளாங்க் கான்ஸ்டன்ட்ல நம்ம வந்து எழுதுவோம். அப்ப பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா h is equal to universal constant 6.626 into 10 power minus 34 joule second எழுதுவோம் ரைட்டா. அப்ப பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் தி வேல்யூ யூனிட் ஆஃப் தி ஆங்குலர் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட், அதர்வைஸ் ஜூல் செகண்ட் ரைட்டா. மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க சர்க்குலர். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் எப்படி இருக்கலாம் பாத்தீங்கன்னா the relation between the angular velocity and linear velocity ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த கொஸ்டின்ஸ் நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கேன், எல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா
லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் தான் பாத்தீங்கன்னா v is equal to r ஒமேகா ரைட்டா. ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. v is equal to r ஒமேகா ரைட்டா. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் நம்ம என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், L is equal to r cross p எழுதிருக்கோம். அதாவது rp, நம்ம இந்த பெர்பெண்டிகுலர் வேல்யூ வந்து 90 டிகிரி வச்சுட்டோம்னா L is equal to rp. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்குலர் மோஷன் என்ன சொல்லிருக்கோம், L is equal to i ஒமேகா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூஸ். L is equal to i ஒமேகா ரைட்டா. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் வெலாசிட்டி, லீனியர் மொமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்காது. பெரும்பாலும் இந்த ஆங்குலர் மொமெண்டம் இதை பேஸ் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் ரைட்டா. அப்ப L is equal to i ஒமேகா ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ரொட்டேஷனல் பாடி. ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன பாருங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ரொட்டேஷனல் பாடி வந்து நம்ம டெரிவேஷன் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. என்னன்னு பாருங்க, கைனடிக் எனர்ஜி பாருங்க E is equal to half i ஒமேகா ஸ்கொயர். நமக்கு ஜென்ரலா என்ன தெரியும், கைனடிக் எனர்ஜினா half mv ஸ்கொயர். இது வந்து ஜென்ரலா நம்ம எழுதுறது half mv ஸ்கொயர். நம்ம என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, அப்ப இதை நீங்க இது மாடிஃபை பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்குலர் மோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் பாடி அப்ப half i ஒமேகா ஸ்கொயர். அப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ரொட்டேஷனல் பாடி வந்து பாத்தீங்கன்னா half i ஒமேகா ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஜென்ரல் எழுதும்போது என்ன சொல்லிருக்கோம், i அப்படிங்கிறது mr ஸ்கொயர். ஏன் வந்து சமேஷன் mr ஸ்கொயர் அப்படின்னு போறோம் பாத்தீங்கன்னா இது வந்து எத்தனை மாஸ் வேணா இருக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா m1 m2 அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்றோம்னா அதர்வைஸ் கேபிட்டல் m கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி half i ஒமேகா ஸ்கொயர். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஒமேகாவோட வேல்யூ ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. E is equal to i by 2 மாறுது. அப்ப இந்த 2 வந்துட்டு கொண்டு வந்துட்டோம்னா i is equal to 2e அப்படின்னு மாறுது ரைட்டா. அப்ப என்ன வேல்யூ, அப்ப என்ன கன்க்ளூஷன் நமக்கு தெரியுது பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 times of the kinetic energy ரைட்டா. E அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி ரைட்டா. அப்ப 2 times of the kinetic energy. சின்ன பேசிக் விஷயம் தான் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் L is equal to i ஒமேகா நமக்கு தெரியும். இதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபைனலா ஒரு ரிசல்ட் கொண்டு வரோம். என்னன்னு பாருங்க, இந்த ரிசல்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன்று ரைட்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி E இது வந்து பாத்தீங்கன்னா L வந்து ஆங்குலர் மொமெண்டம், I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, ஆங்குலர் மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப this is the relation between the kinetic energy, angular momentum, moment of inertia. அதான் ரைட்டா. அப்ப E is equal to L square by 2i. இதான் வந்து பாத்தீங்கன்னா the relation between kinetic energy, angular momentum and moment of inertia ரைட்டா. இதை மறந்துடவே கூடாது. இது எக்ஸ்பெக்ட் பண்றேன், இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரைட்டா. லைக் பாத்தீங்கன்னா சிலிண்டர், சாலிட் ஸ்பியர், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்பியர், ஷெல் மீன்ஸ் there is a hollow sphere ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ரைட்டா. அந்த 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அந்த சிலிண்டர் along the axis இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மட்டும் நம்ம டைரக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. வேற எதுவுமே நீங்க எந்த டெரிவேஷன் எதுவுமே நமக்கு தேவையில்லை ரைட்டா. சரி, அப்ப பாருங்க சாலிட் ஸ்பியர், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அபவுட் தி டயாமீட்டர் ரைட்டா. அபவுட் தி டயாமீட்டர். நான் என்ன பண்றேன்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் டீடைல்ஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம உங்களுக்கு PDF வந்து நான் சென்ட் பண்றேன். நான் பெரும்பாலும் சொன்னதான் உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு புக் வாங்கிக்கோங்க ரைட்டா, உங்களுக்கு உதவும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி ஆக்சிஸ் பாருங்க, சாரி அபவுட் தி டயாமீட்டர் பாருங்க 2π by mr ஸ்கொயர் ரைட்டா. மறந்துடக்கூடாது 2/5 mr ஸ்கொயர் ரைட்டா. இதுல m கேபிட்டல் M ரைட்டா, நாட் ஸ்மால் m. இது வந்து r அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் ரைட்டா. அந்த டெரிவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் r எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலா கொண்டு வந்த ஆன்சர் தான் ரைட்டா. நான் உங்களுக்கு முடிஞ்சு நான் சென்ட் பண்றேன் ரைட்டா. சரி, அப்ப சாலிட் ஸ்பியருக்கு வந்து அபவுட் தி டயாமீட்டர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பாத்தீங்கன்னா 2/5 mr ஸ்கொயர் ரைட்டா. சிமிலர்லி தி டான்ஜென்ட் அப்படிங்கிறது தொடுகோடு ரைட்டா. தொடுகோடு வந்து பாத்தீங்கன்னா 7/5 mr ஸ்கொயர் ரைட்டா. 7/5 into mr ஸ்கொயர் ரைட்டா. சரி, சிமிலர்லி ஷெல் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் அப்படிங்கிறது ஹாலோ ஸ்பியர் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் தி டயாமீட்டர், அதே சிமிலர் கேஸ் தான். அபவுட் தி டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா I is equal to 2m/5 ரைட்டா. 2m/5 இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்குது. இந்த r ஓட வேல்யூஸ் சில சேஞ்சஸ் இருக்கு. என்னன்னு பாருங்க, r2 minus r1 சாரி இது r2 power 5 minus r1 power 5 ரைட். நெக்ஸ்ட் டிவைடட் பை r2 power 3 minus r1 power 3 ரைட்டா. சரி, ஏன் வந்து பாத்தீங்கன்னா இது r2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஷெல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சதான் ரைட்டா. இதான் வந்து ஷெல் பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்பியர் அப்படின்னா நமக்கு வந்து ரேடியஸ் வந்து ஜஸ்ட் இப்படியே நம்ம போட்டலாம் ரைட்டா. ஒரே ஒரு ரேடியஸ் தான் இருக்கும். இன்கேஸ் ஷெல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், 2 ஸ்பியர் இருக்கும். ஏன்னா வந்து இன்னர் ஸ்பியர், அதாவது உள்ள இந்த ஹாலோ ஸ்பியர் இருக்கு அப்படின்னா உள்ள என்ன சொல்றது, அதோட இன்னர் சர்ஃபேஸும் அவுட்டர் சர்ஃபேஸ் தான் வெளியே ரைட்டா. அப்ப இது வந்து இன்னர் சர்ஃபேஸ், இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ரைட்டா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா r2 அப்படிங்கிறது என்னது, r1 அப்படிங்கிறது என்னது
சாரி R2 அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸ், சாரி இந்த வெளியில் உள்ளது அவுட்டர் சர்ஃபேஸ்க்குள்ள ரேடியஸ், R1 அப்படிங்கிறது இன்னர் சர்ஃபேஸ்க்குள்ள ரேடியஸ் ரைட்டா. சரி, ஏன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் தான் அதிக ரேடியஸ் ரைட்டா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா R2 பவர் 5 மைனஸ் R1 பவர் 5 டிவைடட் பை R2 பவர் கியூப் மைனஸ் R1 பவர் கியூப் ரைட்டா, பிளஸ் MR ஸ்கொயர். இதை மறந்துக்கூடாது, பிளஸ் MR ஸ்கொயர் அடிஷனலா ஒரு பிளஸ் MR ஸ்கொயர் நம்ம சேர்த்துக்கணும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ரைட்டா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஆக்சிஸ் இதெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து டயாமீட்டர் மட்டும் தான் இருக்கு ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் த்ரூ தி சென்டர் வந்து எது பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு ரைட்டா. சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா I is equal to M L squared by 12 plus R squared by 4 ரைட்டா. இது வந்து எதுக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ் த்ரூ தி சென்டர் ரைட்டா. இது பார்த்தீங்கன்னா M L squared அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் தி சிலிண்டர் ரைட்டா. இந்த மாதிரி சிலிண்டர், சாரி சிலிண்டரே கிடையாது, இந்த மாதிரி சிலிண்டர் இருக்கு அப்படின்னா இந்த சிலிண்டரோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா எல் ரைட்டா, லெங்த் ஆஃப் தி சிலிண்டர் ரைட்டா, L squared by 12 plus R squared by 4 ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் ஆக்சிஸ், அபவுட் தி ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அபவுட் தி ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா half mr ஸ்கொயர், ஜஸ்ட் சிம்பிள் half mr ஸ்கொயர், சிம்பிளி half mr ஸ்கொயர் ரைட்டா. சரி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி வேரியஸ் பாடி வந்து நம்ம பார்த்தோம் ரைட்டா, வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸாக டெரிவேஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது மாதிரி ஃபார்மேஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டா போதுமானது ரைட்டா. மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 கொஸ்டின் ஆவரேஜா கேட்கறாங்கன்னு வச்சா கூட இதுல இருந்து கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு, அதனால மறந்துடாதீங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்கை பார்த்து பார்க்கலாம்.